ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி யூடியூப். இன்றைக்கி நாம் அஞ்சலி யூடியூப்பில் நம்ம நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கூட்டு ஒன்று செய்ய போகிறோம். அது என்னன்னா புடலங்காய் கூட்டுங்க. புடலங்காய் கூட்டு செய்கிறது எப்படின்றது ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு சீக்கிரமாக நம்ம வேலைக்கு போகிறவங்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ புடலங்காயை நம்ம கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுக்கணும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி சதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். குழ குழான்னு இருக்கும் அந்த சதை, அதை எடுத்து இப்படி நம்ம தனியாக போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து அழகாக இப்படி எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், க்ளீனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அழகாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அழகாக ஒன்றா வச்சு கட் பண்ணலாம். நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். நிலமாக இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கோனா ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடலங்காய் நீர் சத்துங்க, நீர் சத்து உள்ள காய். அதை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதை எடுத்து இப்போ அழகாக இப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே வச்சிடலாம். கடாய் வச்சு அடுப்பில் கடாய் சூடாகிடுச்சு. பாருங்கள், கடாய் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அதிலே கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இப்போ கலந்து விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கிற சிறுபருப்பை வந்து கழுவி சேர்த்துக்கலாம். இதில் எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடலாம். இப்போது நம்ம குக்கரில் வதங்கி வச்சதை எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் வெந்தால் எல்லாமே கலந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வேகட்டும். அவ்வளோதாங்க. நம்ம புடலங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம புடலங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.